சாப்பிடு. ஏன் வேண்டாமா? வேணாம். இங்க பாரு, நீ சாப்பிடாம இருந்தா இங்க எதுவும் மாற போறதில்ல. உன்னால என்ன அடிக்கவும் முடியாது, இங்க இருந்து தப்பிச்சும் போக முடியாது. பட்னியா கிடந்தா எந்த லாபமும் இல்ல. நீ எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் இங்க எதுவும் மாற போறதில்ல. நீ இந்த சினிமா ஹீரோயின் மாதிரிலாம் ட்ரை பண்ணி தேவையில்லாம மாட்டிக்காது. எல்லாருமே என்ன மாதிரி நல்லவனா இருக்க மாட்டாங்க. ஹலோ, புரியுதா? நீ என்ன பழி வாங்குறதுக்கு கடத்திட்டு வந்துட்ட. ஆனா இன்னைக்கு அக்காவோட கல்யாணம் இருக்கு. அது மட்டும் நடக்காம போச்சு, என் அப்பா மனசு பத்திருப்பாரு. அவரால தாங்கவே முடியாது. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு போக விடு. நாங்க நாங்க உங்களை மாதிரிலாம் பணக்காரங்களா இல்ல. நகையெல்லாம் பழக்க வச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்துறோம். இது மட்டும் நடக்கலன்னா என் குடும்பம் அசிங்கப்பட்டு போயிடும். என்ன பழி வாங்குறதா நினைச்சு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறாத. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடு. அண்ணனை கேட்டு பாப்போம். சொல்லு அண்ணா, பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. என்னடா பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா? இதெல்லாம் நம்ம தொழிலுக்கு நல்லாவா இருக்கு? அது இல்லைண்ணா, அவங்க அக்காவுக்கு கல்யாணமா? இது அங்க போலன்னா கல்யாணம் நடக்காதுன்னு கெஞ்சிரா. அதுக்கு நம்ம நோக்கம் அவளை பழிவாங்கிறது மட்டும்தான். ஆனா அவ குடும்பம் எதுக்கு பாதிக்கப்படணும்? கல்யாணங்க நல்லபடியா முடியட்டும்னு, அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். கிருபா அண்ணன் காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைப்போம். அண்ணா, இப்ப போய் விட்டுட்டு வந்துடுவா. என்னடா என்ன கர்ணா பண்ணிட்டு இருக்க? அண்ணன் ஒரு வேலையை சொல்லி செய்யாம போன எப்படிடா? அப்புறம் அண்ணன் வார்த்தைக்கு என்னடா மரியாதை? இத பாரு, அண்ணன் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய். என்ன? சரிண்ணா. போன போயிட்டு வா. இப்ப புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணி இங்கிருந்து தப்பிக்கலாம்னு நினைச்ச, நடக்கிறதே வேற. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? மண்ணெண்ண இருக்கு, இதை வச்சு நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். அத்தை, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அத்தை. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க அத்தை. இந்து இப்ப வந்துருவா, எதுவும் தப்பா நடக்காத அத்தை. இங்க பாரு, உனக்கு என்ன பத்தி சரியா தெரியல.
இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்து இங்க வந்து ஆகணும். அவ வந்த 10 நிமிஷத்திலேயே வரதட்சணையா நான் கேட்ட 10 லட்சம் என் கைக்கு வந்து ஆகணும். அப்படி வரலன்னு வெய்யே என்ன வேற மாதிரி நீ பார்க்க வேண்டி வரும். இந்த பொம்பளை தான் கரெக்டான ஆளு. அதான் மனமேடை வரைக்கும் வந்துட்டோமே, இதுக்கப்புறம் எப்படி தாலி கட்டாம போயிடுவாங்கன்னு ஏதாவது தப்பு கணக்கு போட்ட அது தவிடு பொடி ஆயிடும். சொல்லுங்க. என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? என்னமோ நீ பாத்துக்கிறேன்னு சொன்ன. எல்லா நியூஸ் சேனலும் இந்த நியூஸ் பிக்கப் பண்ணிட்டான். ஃபுல்லா பிளாஷ்ல போயிட்டு இருக்கியா? யோ, மொத்த வரலாறையும் தோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்கய்யா. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னு வச்சுக்க, நம்ம கட்சி பேரு வெளியில வந்துருமியா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. முதல்ல மீடியா கிட்ட பேசு. உனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லு. என்ன பண்ணியாவது இந்த நியூஸ கட் பண்ண பாரியா. கட்சியில உன்னை வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? உன்னால ஏதோ கட்சி கொஞ்சம் வருமானம் வருது, அதனாலதான். என்னால உனக்காக கட்சியெல்லாம் அடமானம் வைக்க முடியாது. எக்காரணத்தை கொண்டு கட்சி பேரு வெளில வந்துடக்கூடாதியா. அப்படி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்க, உன் அரசியல் ஆசைய சுத்தமா குழி தோண்டி புதைச்சிருவேன். தலைவருக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கட்சி ஆபீஸ் பக்கமே வர விட மாட்டாரு. பையா போன. ஆமா, ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு. அந்த ஆள் போன் பண்ணி அசிங்க அசிங்கமா கேட்கறான். இந்த பிரச்சனைய உடனே முடிக்க சொல்றோம்.